In this video, we are going to solve the questions given in 7th Science Workbook, Unit 1, Measurement. Worksheet number 1. First question. Which measurement system is accepted by almost all the people internationally? Option C. System of International Units. Next one. A set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. Third question. Ramu goes to school every day by walk. The distance between his school and his house is 1850 meter. How far he walks every day? ராமு டெய்லி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அவனோட ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1850 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டெய்லியும் அவன் எவ்வளோ தூரம் நடப்பான் கேட்டிருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப 1850 மீட்டர் நடந்து போவான். ரிட்டன் வரும்போது 1850 மீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3700 மீட்டர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி. தென் ஃபோர்த் கொஸ்டின். Rani asked her classmate Sita to stand with her back against a wall. Rani makes a mark on the wall exactly above Sita's head. The Rani measured the distance from the floor to this mark on the wall. This reading shows 150 centimeter. What is the height of Sita? ராணி சீதாவோட ஹைட்டை மெஷர் பண்ணுறாங்க. ஃப்ளோர்லேருந்து அவங்க ஹெட் வரைக்குமான ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்க. அப்போ சீதாவோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அவங்க கொஸ்டினில் 150 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு கன்வெர்ட் இட் அஸ் இன் மீட்டர். ஸோ 150 divided by 100 we get 1.5 meter. So option C is correct. Fifth question. Raju draws a curved line as shown in figure. He wants to measure the length of the curved line. Then he uses dash of the following equipment. Option B. Divider and thread. Next question. A meter scale has broken into two pieces. On the first piece, the reading starts at 0 centimeter and comes to end at 54.5 centimeter. The second broken piece starts at 54.5 centimeter and comes to end at 100 centimeter. What is the length of the second piece of broken scale? ஒரு மீட்டர் ஸ்கேல் வந்து ரெண்டாக உடஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீஸ் வந்து 0 to 54.5 வரைக்கும் இருக்குது. செகண்ட் பீஸ் வந்து 54.5 to 100 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு செகண்ட் பீஸோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது டோட்டல் லென்த்லேருந்து செகண்ட் பீஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 45.5 சென்டிமீட்டர். புக்கில் டைப்பிங் எரர்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். 7th question. Kamala measured the size of blackboard. The length of the blackboard is 11 meter and the height is 8 meter. The area of the blackboard is. பிளாக்போர்டு லென்த் வந்து 11 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 8 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை வந்து பிரெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ L into B த ஃபார்முலாவில் லென்த்தோட வேல்யூவும் பிரெட்டோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 88 மீட்டர் ஸ்கொயர் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். தென் 8th question. Kavita find the area of circular garden is 154 meter square. Find the diameter of the circle. Area of the circle ஃபார்முலா வந்து pi r ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இவங்க வந்து ஏரியா வந்து ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 154 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க. தென் பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. ஆர் ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மித்த வேல்யூஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட்ஸில் கொண்டு போகும்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 7. ரேடியஸ் வந்து 7 கிடச்சிச்சு. நமக்கு டயாமீட்டர் தான் வேணும். ஸோ 7 into 2 is equal to 14 மீட்டர். ஆன்சர் B. Next one. The relation between the mass, density and volume are given below. Which one is wrong? We have to find the wrong one from the given option. Option C is wrong.
10th question. Which statement is false? The physical quantities which can be obtained by multiplying, dividing, or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. First option is correct. We have to find the wrong option. Second one, the area is a measure of how much space there is on a flat surface. This is also correct. And go for next one. We can find the area of irregular figures with the help of a graph sheet. This is also correct. Then there are 17 fundamental physical quantities in SI units. This one is wrong. There is only 7 fundamental physical quantities in SI units. So option D. 11th one, which is correct? Statement. The amount of space occupied by an object is known as its volume. This one is correct. Statement 2. Volume equal to length into height. This one is wrong. And the statement 3. The SI unit of volume is cubic meter or meter cube. This one is correct. So statement 1 and 3 is correct. So option A is correct. 12th question. Which is correct? First, volume of the cube is side into side into side. This one is correct. Volume of the rectangle is length into breadth into height. This is also correct. And next, volume of the sphere is 4 by 3 into pi into radius cube. This is also correct. Fourth one, volume of the cylinder is pi into r square into height. So these 4 options are correct. So we have to select the option C. 13th one, choose the incorrect statement among the following. See, there is 4 options are given. We have to find the incorrect one. First one, the distance between the sun and the earth is constant in every day. புக்கில் வந்து சன்னும் எர்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து டே பை டே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் சென்டென்ஸில் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Option B, the average distance between the earth and the sun is about 149.6 million km. This one is correct. Perihelion is the position of the shortest distance between the earth and the sun. This is also correct. And fourth option, the distance between the earth and the sun is the largest is called aphelion position. This is also correct. 14th question, find odd one out. See, 4 options are given. We have to find the odd one. In the option, temperature, mass, time are fundamental quantities. So area is the derived quantity. Option C is correct. 15th question, find odd one out. See, in this, volume, area, speed are derived quantities and the amount of substance is a fundamental quantity. So D is correct. 16th question, which of the following statement exactly correct? Measuring the length of a curved line using both a divider and a thread or a string. Option B, measuring the length of a curved line using a divider only. Option C, measuring the length of the curved line using thread or string only. Option D, measuring the length of a curved line using a meter scale. See, length of the curved line should not be measured by meter scale. Okay, so option A is correct. 17th question, match the following. In this question, fundamental quantities and fundamental units are given in 2 columns. We have to match the correct fundamental unit with the fundamental quantity. First one, amount of substance, that is mole. Unit for electric current is ampere. Unit for luminous intensity is candela. Unit for length is meter. Unit for temperature is Kelvin. Unit for time is second. And unit for mass is kilogram. 18th question, match the area with their regular shape. In this question, regular shapes and areas are given. We have to match the shapes with their correct area. First one, rectangle. For rectangle, the area is length into breadth, L into B. Option
C3. We have to match it with the given options. Answer for first one is 3. C and D have 3 as first option. Then for circular, area is pi r square. That is given in option 1. For 2, option 1 is correct. Then for square, area is a square. That is option 2. For question 3, option 2 is correct. Then for triangle, area is half into b into h. That is given as option 4. For fourth, option 4 is correct. So option C is correct. 19th question. Fill the blanks with suitable words. A. The maximum volume of liquid that a container can hold is known as capacity of the container. B. Liquids have volume, but liquids do not possess any definite shape. Liquids ku volume irukku, but it does not have a particular shape. Okay, that only asked in this question. C. Heavy objects sink in water and lighter objects dash in water, floats. See, in the question la heavy objects வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடும், lighter objects வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க, அது வந்து மிதக்கும், so floats. Next D. Dash of a substance is defined as the mass of the substance contained in unit volume, that is density. 20th question. State whether true or false. A. The iron block will have more mass than the wooden block of the same size. True. B. The materials with higher density are called denser and the materials with lower density are called rarer. Yeah, it's correct. So true. C. Different materials have same densities. See, in this question, different materials have different densities, but it is given as same densities. So it is false. Then D. The lightness or heaviness of a body is due to density. Yeah, it's correct. So true.